ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லக்ஷ்மி பொட்டிக்கில் வாங்கிட்டு வந்த சாரி எப்படி இருக்குன்னு எல்லாருமே கேட்டீங்க. அதோட ஃபுல் ரிவ்யூ நான் இப்போ போட்டுறேன் உங்களுக்காக. வாங்கிட்டு வந்துட்டோம். ஆளுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று, என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ரெண்டும் ஒரே பேட்டர்னில் தான் வாங்கிட்டு வந்தோம். கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் எடுத்து போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்காக. சரி, இப்போ பார்த்துடலாமா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கவரில் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. பில்லெல்லாம் எதுவுமே கொடுக்கல. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்மளது ஹானஸ்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ரெண்டு பையும் ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா என்னோடதையும் பார்த்துடலாமா? கரெக்டாக எடுத்துட்டேன். என்னோட தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் இதோ. ஆக்சுவலாக நான் சொன்னல, போறப்பவே வீடியோ மட்டும்தான் எடுக்கிறோம், சாரி எடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு போனது. பட் எப்படி விஜி மாறினா அப்படின்னா, இதை ஆல்ரெடி நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் தேடினேன், கிடைக்கல. அது இன்னொரு பொட்டிக்காரங்க. அப்புறம் உடனே அங்கேயே பார்த்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன். இதோட இதையே பார்த்தா 2000 சம்திங் போட்டிருந்தாங்க. அடடா, அவங்க 2000 சம்திங் போட்டிருக்காங்க. இப்போ இது 1499. இருங்க, இன்னும் டேக் கூட நான் பிரிக்கல. 1499. ஓகேங்களா, 1500 தான். சரி, பார்த்தேன், அதே மாதிரி தான் இருந்தது. சரி சொல்லிட்டு எடுத்துட்டு, கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது. இதுவும் கட்டான் சில்க் தான். இது வந்து பனாரசி டிஷ்யூ கிடையாது. பனாரசி டிஷ்யூனா கொஞ்சம் அப்படியே மடமடப்பா நிற்கும். இது வந்து கட்டான் சில்க், அதாவது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியா இருக்கும். பார்டர்லெஸ் தான். அதாவது பார்டர்னா இந்த மாதிரி பிளைனா வந்து அங்கங்க இந்த மாதிரி மோட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஜரி தான், எதுவுமே பிரிண்ட் எல்லாம் கிடையாது. சாரி ஃபுல்லா ஆல் ஓவர் காப்பர் ஜரி அண்ட் லைட்டான ஒரு, இது சில்வர்னு கூட சொல்ல முடியாது, பட் டல், ரொம்ப ரொம்ப டல்லான கோல்டு. இது வந்து காப்பர் கலர். அதுல இந்த டுயல் டோன் நம்மளுக்கு வந்து மயில் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனாலயே மெயினா இதுக்கான பிளவுஸ் எனக்கு பிடிச்சது, அதனால தான் எடுத்தேன். ஃபர்ஸ்டா பிளவுஸ் பார்த்துடலாமா? பிளவுஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான டுயல் டோன்ல இந்த மாதிரி ஒரு ஜரி, இதுதான் விவிங் தான். பாருங்க, திருப்பி காட்டுறேன். ஜரி விவிங் தான் கட் பண்ணிருப்பாங்க. அங்கங்க இருக்கு. நம்ம டிசைன் பண்றதுனால டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி ப்ளூச் ஒர்க் பண்ணலான்னு, இல்லாட்டி ஆரி ஒர்க் பண்ணலான்னு கொஞ்சமா பிளைனா விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லி இந்த இது வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி நல்லா சாஃப்டாவே இருக்குது. வேர் பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லா ஆல் ஓவர் இதுதான் சாரி தான். பல்லு காமிக்கிறேன் உங்களுக்காக. இது பல்லு போர்ஷன். கொஞ்சம் நெருக்கமான சரியா வந்து ஃபுல்லா இது கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. வேர் பண்ணிக்கிறப்ப எப்படி இருக்கணும், நம்ம ஏதாச்சும் ரீல்ஸ் பண்றப்போ நம்மளும் ஒரு ரீல்ஸ் தான் எடுத்து போடுவோமே. எங்க அக்கா வரமாட்டாரு, ஒரு செக் கொடுப்பாரு. அத்தான்னா அவ்வளவுதான், நான் செப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அத்தானாவது பொத்தானாவது பாரு, அந்த மாதிரி. ஓகே, ப்ளீட் எடுக்கலாம். அதுவும் ப்ரீ ப்ளீட் எல்லாம் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு கிராண்டான லுக்காக தான் இருக்குது. அது நம்மளுக்கு இந்த கலர் வேற ரொம்ப பிடிக்குமா, அதனால கொஞ்சம் நான் ஒரு 4 to 5 தான் எடுத்தேன். நம்ம வேணா 6, 7 எது எடுத்துக்கலாம். சும்மா ரஃபா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓரளவுக்கு இப்படி இது பண்ணீங்கன்னாலே அடங்கிக்கும். நல்லா இருக்குல்ல, கலர் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சங்காட்டி தான் நான் எடுத்தேன். இல்லாட்டி அவ்வளோ சீக்கிரம் நல்லா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் எல்லாம் போய் எடுக்கிற ஆளே கிடையாது. சரி எடுத்தேன். சரி, நல்லாவும் இருந்தது, எனக்கு பிடிச்சது. வா, இதுக்கு மேட்ச் ஆகுது. மீஷோவில் வாங்கினது இன்னும் நான் வீடியோ போடலையா? போட்டுறேன். அதுதான் நல்லா இருக்கு. இதோட பிளவுஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணி வேர் பண்றப்போ நல்ல ஒரு கிராண்ட் லுக்கே கொடுக்கும். இன்னுமே ஷைனிங்கா இருக்கு. நல்லா இந்த ரிலேட்டடே இவ்வளோ நல்ல ஷைனிங் இருக்கிறப்போ, இன்னும் நல்ல ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறப்போ இன்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஃபுல்லா ஜரி இல்லாம, ஒரு எல்லோயிஷ் கோல்டன் ஜரி இல்லாம, ஒரு காப்பர், அப்புறம் இந்த டல் கோல்டு கலர், சில்வர் கலர்னு சொல்ல முடியாது, பட் ஒயிட்டா தான் இருக்குது. இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன கேட்டா ஒரு 1000 கொடுக்கலாம், ஒரு 1200 கொடுக்கலாம். நல்ல வேலை. இன்னொன்னு, அதுதான் நான் சொன்னதுதான், ஆன்லைன்ல வாங்கலாம், அதுக்கு ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ராவா வரும். இன்னொன்னு, அவங்க எந்த குவாலிட்டி வேணாலும் மாத்தி கொடுக்கலாம் இல்லையா, அதுவும் இருக்கு. பட் எக்ஸ்போல போய் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி இந்த மாதிரி சும்மா, அதாவது மடிச்சிருக்கிறத எடுத்து இப்படி சும்மா வச்சு பார்த்து நம்மளுக்கு சூட் ஆச்சுன்னா வாங்கலாம். நான் சொன்னல, எங்க கூட ஒருத்தவங்க இது பண்ணாங்க. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சாரி. பட் பொண்ணு வந்து ஜீன் டாப் தான் போட்டுருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா என்னோட வீடியோல இருப்பாங்க, ஒரு ஒயிட் கலர் டாப் போட்டு. அந்த பொண்ணுக்கு எதுவும் எனக்கு மைண்ட் இல்லைங்கக்கா, எனக்கு வேண்டாங்கக்கா, நல்லா இது வேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா பிடிச்சது, நல்லாவே இருந்ததுங்க. அதனாலதான் நான் எக்ஸ்போல ஓகே, நம்ம ஆன்லைன்ல வாங்குறத விட எக்ஸ்போல பரவாயில்லன்னு சொல்லுவேன். மற்றபடி எக்ஸ்போல போய் எடுங்கன்னு நான் கம்பல் பண்ணவே கிடையாது. தாராளமா நம்ம ஊர் கடையிலேயே போய் எடுக்கலாம். நான் அதிகமா கடைகளுக்கு போறதில்லை இந்த மீஷோ வர்றதுல இருந்து. பட் எதுலையுமே பார்த்த மாதிரி தெரியல. அப்புறம் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க கிட்டையும் கேட்டேன். அவங்க இல்லக்கா, அவங்க அடிக்கடி கடைக்கு போறவங்க, இல்லக்கா நான் இந்த மாதிரி பார்க்கவே இல்லக்கா, போத்தீஸ்ல பார்க்கல, சென்னை சில்ஸ்ல பார்க்கல, கணபதி சில்ஸ்ல பார்க்கல, எஸ்பிபில பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவும் ஒரு ஹாப்பி தானே, எல்லாத்துக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க. எனக்கு பிடிச்சது, மனசுக்கும் பிடிச்சது. ரேட்டு மீறி போனா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமா கூட இருக்கலாம், மேபி. ஓகே தான். சரி, நெக்ஸ்ட் சாரி பார்த்துலாமா? ரொம்ப நேரம் பேசிட்டோம். நெக்ஸ்ட், அதாவது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அதனால உங்களுக்கு அதிகமா இதுல பேசணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பிஸ்தா கிரீன் ஹமாம் சோப்பு கலர்னு சொல்லுவாங்க.
ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, அக்கா அது எனக்கு ஹமாம் சோப்பு கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க அம்மா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் எங்க அக்கா சொல்லுவாங்க ஹமாம் சோப் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கலருக்கு ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலர் பார்டர், அதே சேம் தான். பட் கலர் வந்து லைட் கலர் ஷேடுங்கனால உங்களுக்கு டூயல் டோன் அவ்வளவா தெரியாது. அது வந்து மைல் கலர், அதாவது அந்த கிரீன் வித் வயலட் மிக்சிங்னால நல்லா உங்களுக்கு ஷேடிங் தெரியும். இதுல வந்து அந்த மாதிரி டூயல் டோன் தெரியாது லைட் கலருங்கனால. பட் இது இன்னொருத்தவங்களுக்கு காமிச்சப்ப எனக்கு இதுதாக்கா பிடிச்சது அதை விட அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதா. இதோட இது அதே சேம் தாங்க, பட் கலர் தான் டிஃபரெண்ட். இதுக்கு வந்து பிளவுஸ் இந்த மாதிரி தெரியுதா, இதுல டூயல் டோன் தெரியுதா கொஞ்சம். ஓகே, அதே தான் சேம் புட்டா, அதே பூ போட்டது, அதே கடை, அதே வாடகை. இது கொஞ்சமா உள் சொங்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அரை ஹாஃப் ரவுண்ட் சுத்துறதுக்கு பிளைனா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி சரி வந்திருக்கு. அதேதான் நல்லா இருக்கு. இது சொன்ன மாதிரியா? ஆமாப்பா, இதுவும் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தான் இருக்குடா. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல கலரு. இதுக்கும் நல்லா அந்த லாவெண்டர் கலர் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓகே இல்லடா, உனக்கும் நல்லா தான் இருக்குல்லடா. இதோட பல்லு போர்ஷன் லைட் லாவெண்டர் கலர்ல ஃபுல் சரி. ஓகேங்களா, நல்லா இருக்கா? ஓகே, இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. நிறைய பேர் கழுவி ஊத்துவாங்க நல்லா இல்ல, ஆஃப்டர் வாஷ் நல்லா இல்ல அப்படின்னு. பட் நாங்க இன்னும் வாஷ் பண்ணவே இல்லை, இப்பதான் எடுத்துட்டு வந்தோம். நான் ஆல்ரெடி சொல்றதான், புதுசாவோ ஒரு சில்க் சாரி டைப்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உடனே எதுக்கு வாஷ் பண்றீங்க? வேற எங்கேயாச்சும் போயிட்டு வந்து ஒரு புது சாரியை எதுக்கு டக்குன்னு வாஷ் பண்ணணும்? என்ன கேட்டா அந்த மாதிரி பட்டு சாரி, இந்த மாதிரி ஃபேன்சி சாரி எல்லாம் வெளியே கட்டிட்டு போயிட்டு வந்து ஒரு 1 டே ஃபுல் டே கட்டிருக்கோம் அப்படின்னா வாஷ் பண்ணலாம். சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போறோம், வந்தா நான் வாஷ் பண்ணி தான் வைப்பேன் பீரோட அப்படின்னு. நான் அந்த மாதிரி இல்ல, அப்படியே நல்லா விரிச்சு விட்டு கொடியில போட்டுருவேன். கொஞ்ச நேரம் வெயில் இல்ல, நிழல்ல சந்துல கொஞ்ச நேரம் ஆறட்டும், நம்மளோட வேர்வை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுன்னா ஒரு 1 டே விட்டுருவேன். அப்படியே ஒரு நாள் 2 நாள் கூட விட்டுருவேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து மடிச்சு நம்ம நாப்தலின் பால்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா நீட்டா இருக்கும். என்னோட சஜஷன் அதுதான். பட் அழுக்காயிடுச்சுன்னா அதை வாஷ் பண்ணுவேன். அந்த இடத்த வாஷ் பண்றதுனா வாஷ் பண்ணுவேன். அப்பவுமே மனசோட அது ஃபுல்லா வாஷ் பண்றதுக்கு நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல கண்டிப்பா போயிட்டு வந்தா வாஷ் பண்ணி தான் ஆகணும்னா அப்புறம் வேற வழி இல்ல. ஏன்னா இப்ப வர துணி எல்லாமே வாஷ் பண்ணா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் பொட்டிக்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்போ போட்டாங்கன்னா போறதுன்னா போங்க, ஐடியா இருந்ததுன்னா. நான் வந்து வீடியோக்காக போவேன். ஏன்னா இந்த தடவை ஷார்ட்ஸா எடுத்துட்டு வந்து வீடியோவா கன்வெர்ட் பண்ணங்காட்டி திட்டு கிடைச்சது. என்னக்கா இது சாரியே நல்லா தெரியல அப்படின்னு. அதனால அடுத்த தடவை போனேன்னா வீடியோவே கேப்சர் பண்றதுக்காகவே போவேன். அடுத்த தடவை நான் சாரி எடுக்க மாட்டேன். பார்க்கலாம் விஜய் எப்படி இருக்கான்னு. ஓகே, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளவு நேரம் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாய்.